காலைதோறும் புதியவை பயத்தின் புயல்கள் டிசம்பர் 8. அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். மார்க் 4:41. சமீபத்தில் நான் பார்த்த தொலைக்காட்சி விளம்பரம் ஒன்றில் ஒரு பெண் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தவர்களில் ஒருவரிடம், மார்க், நீங்கள் என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டார். பயத்தின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்காத என்னை நான் தேடுகிறேன் என்று தொலைக்காட்சியில் அவர் என்னை பார்க்க விரும்புகிறார் என்பதைத்தான் அவன் கேட்கிறான் என்பதை உணராமல் அவர் நிதானமாக பதிலளித்தார். ஆகா, நான் ஆச்சரியப்பட்டேன். ஒரு தொலைக்காட்சி விளம்பரம் என்னை இவ்வளவு ஆழமாக தாக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் என்னால் மார்க்குடன் என்னை தொடர்புபடுத்திக் கொள்ள முடிகிறது. பயம் என் வாழ்க்கையை வழிநடத்துவதைப் போல சில நேரங்களில் தோன்றும்போது சில சமயங்களில் நானும் சங்கடப்படுகிறேன். இயேசுவின் சீஷர்களும் பயத்தின் பலத்த வல்லமையை அனுபவித்தார்கள். ஒருமுறை அவர்கள் கலிலேயா கடலை கடக்க முற்படும்போது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. பயங்கரம் அவர்களை பிடித்தது. இயேசு அவர்களை பற்றி கவலைப்பட மாட்டார் என எண்ணி அவருக்கே அறிவுரை கூறினர். போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா என்றார்கள். பயம் சீஷர்களின் பார்வையை மழுங்கடித்து அவர்களுக்கான இயேசுவின் நல்ல நோக்கங்களை காணக்கூடாதபடி அவர்களுடைய கண்களை குருடாக்கியது. அவர் காற்றையும் அலைகளையும் அதட்டிய பிறகு கிறிஸ்து சீஷர்களிடம் ஊடுருவும் 2 கேள்விகளை முன்வைத்தார். ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? நம் வாழ்க்கையிலும் புயல்கள் தாக்குகிறதல்லவா? ஆனாலும் இயேசுவின் கேள்விகள் நம் பயத்தை சரியான கண்ணோட்டத்துடன் அணுகச் செய்கிறது. அவருடைய முதல் கேள்வி நம் பயங்களை குறிப்பிட செய்கிறது. 2வது சிதைந்து போன அந்த உணர்வுகளை அவரிடம் ஒப்படைக்க அழைக்கிறது. வாழ்க்கையின் மிக மோசமான புயல்களிலிருந்தும் அவர் நம்மை எவ்வாறு வழிநடத்துகிறார் என்பதை கண்கள் காண அவரிடம் கேட்பதாகும். நீங்கள் இப்போது எத்தகைய புயல்களை எதிர்கொள்கிறீர்கள்? காற்று வீசும்போதும் தண்ணீர் மேலே எழும்பும் போதும் உங்கள் பயத்தையும் உணர்ச்சிகளையும் இயேசுவிடம் எவ்வாறு ஒப்படைக்க முடியும்? ஜெபம். அன்பான மீட்பரே, வாழ்க்கையின் பயங்கரமான தருணங்களில் எனக்கு உதவி செய்யும். ஆமேன்.